வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்த்து தெரிஞ்சுக்க போறோம்னா, உங்களோட Adobe InDesign-ஆ இருந்தாலும், Adobe Illustration-ஆ இருந்தாலும், Adobe Photoshop-ஆ இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம், அதாவது this unlicensed Adobe app has been disabled அப்படின்ற ஒரு எரர் மெசேஜ் அடிக்கடி உங்களுக்கு பாப்பப் ஆச்சுனாலே அது வந்து ஒரு ப்ராப்ளம் தான். இந்த ப்ராப்ளத்தை நீங்க எப்படி ஈஸியா ரெக்டிஃபை பண்ணலாம், அதாவது உங்களோட சிஸ்டத்துல எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்றத தான் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இந்த ப்ராப்ளத்தை நீங்க சால்வ் பண்றதுக்கு உங்களோட பிசியில இருக்கிற இந்த ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ண உடனே இங்க ஒரு சர்ச் பட்டன் வரும். அதுல விண்டோஸ்ன்னு டைப் பண்ணீங்கனாலே இங்க பாருங்க விண்டோஸ் டிஃபெண்டர் ஃபயர்வால் வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ண உடனே உங்களுக்கு இப்படி ஒரு விண்டோஸ் வரும். இதுல பாத்தீங்கன்னா அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ண உடனே இங்க பாருங்க லெஃப்ட் சைட்ல இன்பவுண்ட் ரூல்ஸ் அவுட் பவுண்ட் ரூல்ஸ்னு இருக்கும். ரெண்டுமே நம்ம பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இன்பவுண்ட் ரூல்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இந்த ரைட் சைட்ல இருக்கிற நியூ ரூல் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ண உடனே இங்க பாருங்க ப்ரோக்ராம்னு வருது. நெக்ஸ்ட்ன்ற பட்டன் நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ண உடனே இந்த ப்ரோக்ராம் பாத், அதாவது நீங்க ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணது உங்களோட பிசியில இருக்கும் ப்ரோக்ராம் ஃபைல்ல, அதை நீங்க இங்க ஓபன் பண்ண போறீங்க. ஸோ அதுக்கு இங்க இருக்கிற ப்ரௌசரை கிளிக் பண்ணிட்டு இங்க உங்களோட ப்ரோக்ராம் ஃபைலுக்கு இப்போ நீங்க போக போறீங்க. திஸ் பிசி போயிட்டு இங்க பாருங்க ப்ரோக்ராம் ஃபைல் இருக்கு. இதை கிளிக் பண்ணீங்கன்னா அடோப் எல்லாமே வந்து ஒரே ஃபோல்டர் தான் அது சேவ் ஆகும். ஸோ அதனால அடோப் ஃபோல்டர் கிளிக் பண்ணிக்கங்க. பண்ண உடனே இங்க இருக்கு பாருங்க Adobe InDesign இருக்கு பாருங்க. நீங்க இதே போலவே உங்களுக்கு Adobe Lightroom வேணாலும் பண்ணிக்கலாம், Photoshop வேணாலும் பண்ணிக்கலாம், Illustrator வேணாலும் பண்ணிக்கலாம், எல்லாத்தையுமே நீங்க பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து Adobe InDesign நான் காமிக்கிறேன். இங்க பாருங்க Adobe InDesign நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்த உடனே இங்க பாருங்க ப்ரோக்ராம் ஃபைலை நீங்க சூஸ் பண்ணணும். இதுல நீங்க எங்க அந்த ப்ரோக்ராம் ஃபைல் இருக்குது, அப்ளிகேஷன் ஃபைல் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். இங்க இருக்கு பாருங்க, இதுதான் இன்ஸ்டால் பண்ண அப்ளிகேஷன் ஃபைல். இதை நீங்க செலக்ட் பண்ணணும். பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்துருங்க. இதை காப்பி பண்ணீங்க, இங்க ஓப்பன் கொடுத்துக்குங்க. கொடுத்த உடனே இங்க பாருங்க ஓப்பன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டு பிளாக் கனெக்ஷன் கொடுத்து மறுபடியும் இங்க இருக்கிற நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கங்க. பண்ணிட்டு மறுபடியும் ஒரு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அது என்ன நேம் அப்படின்றத கேட்கும். ஸோ InDesign கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. சரிங்களா? கொடுத்த உடனே இங்க பாருங்க அட்வான்ஸ் செட்டிங் மறுபடியும் போயிட்டு இன்பவுண்ட் ரூலை கிளிக் பண்ணீங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கு வந்து Adobe InDesignல ஏதாவது இருக்குதா அப்படின்றத நீங்க பார்த்துக்கிடுங்க. அப்படி இருந்ததுன்னா அதை நீங்க இப்படி ரைட் கிளிக் பண்ணி டெலிட் கொடுக்கணும். ஸோ இங்க ஏற்கனவே இல்லை, என்கிட்ட எதுவும் இல்லை இன்பவுண்ட்ல. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம அதே போல அவுட்பவுண்ட் ரூலும் பார்க்கணும். அவுட்பவுண்ட் ரூல்ல நீங்க அதே மாதிரி நியூ ரூல் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு ப்ரோக்ராம் ஃபைல் போங்க. நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்க. அதே மாதிரி திஸ் ப்ரோக்ராம் பார்த்துக்கு இங்க இருக்கிற ப்ரௌசரை கிளிக் பண்ணிட்டு Adobe ஃபைலை எடுங்க. இங்க இருக்கு பாருங்க அப்ளிகேஷன் ஃபைல் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. கொடுத்துட்டு பிளாக் கனெக்ஷன் டிக் ஆயிருக்கான்னு பாருங்க. பார்த்துட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் இங்க இருக்கிற ஃபோல்டர் நேம் கேட்கும். அதுக்கு InDesign கொடுத்துருங்க. ஃபினிஷ் கொடுத்துருங்க. கொடுத்த உடனே மறுபடியும் நீங்க அட்வான்ஸ் செட்டிங்ஸ் போயிட்டு அவுட்பவுண்ட்ல போயிட்டு ஏற்கனவே ஏதாவது ரூல் இருந்ததுன்னா அதை நீங்க டெலீட் பண்ணணும். இங்க பாருங்க ஏற்கனவே இது இருக்கு. ஏன்னா இப்போ நம்ம கொடுத்தது InDesign இது. இதை வந்து நீங்க டெலீட் பண்ணிடலாம். எஸ், அதே மாதிரி ஏற்கனவே பண்ணியிருக்கிறத டெலீட் பண்ணிடுங்க. பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். ஓகே, இப்போ அதே போல உங்களுக்கு CorelDRAW ஃபைல் எப்படி நீங்க அதே மாதிரி பண்றது அப்படின்றத நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு இங்க இருக்கிற ஸ்டார்ட் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. பண்ணிட்டு விண்டோஸ் டிஃபெண்டர் ஃபயர்வாலை கிளிக் பண்ணிட்டு இங்க இருக்கிற லெஃப்ட் சைடில் அட்வான்ஸ் செட்டிங்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கங்க. பண்ண உடனே இன்பவுண்ட் ரூல்ஸ் நியூ ரூல்ஸை கிளிக் பண்ணிட்டு நியூ ரூலில் போயிட்டு ப்ரோக்ராம் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இப்போ நீங்கள் ப்ரோக்ராம் பார்த்து நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு இங்கே இருக்கிற ப்ரௌசர் கிளிக் பண்ணிவிட்டு ப்ரோக்ராம் ஃபைல் போங்க. ப்ரோக்ராம் ஃபைலில் கோரல் தெரிஞ்சுங்க. CorelDRAW ஃபைல் இதில் தான் இருக்கும். இங்கே CorelDRAW கிராஃபிக்ஸ் சூட் 2022 இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. பண்ணிவிட்டு இதில் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபைல் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்க ரிசோர்சஸ் ஃபைலில் போயிடுங்க. செட்டப் ஃபைல், இந்த செட்டப் ஃபைலில் இங்கே இருக்கு பாருங்க 3 விதமான இருக்கு. நீங்கள் 3 தீம் பண்ணணும் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கு பாருங்க செட்டப்.
இந்த செட்டப் ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துருங்க. கொடுத்த உடனே ஓகே ஓப்பன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு பிளாக் கனெக்ஷன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிடுங்க. மறுபடியும் நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிடுங்க. கோரல் அப்படின்னு ஃபுல் நேம் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. மறுபடியும் அட்வான்ஸ் செட்டிங்ஸ் வாங்க. அவுட்பவுண்ட் ரூல் போங்க. நியூ ரூலை கிளிக் பண்ணுங்கள். ப்ரோக்ராம் தென் நெக்ஸ்ட் இந்த பாத்தை கிளிக் பண்ணிவிட்டு அதே செட்டப் ஃபைல் ஓப்பன் நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. பிளாக் கனெக்ஷன் டிக் ஆகிருக்கான்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. மறுபடியும் ஒரு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இந்த இடத்துல கோரல் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஸோ இப்போ மறுபடியும் நீங்கள் போயிட்டு இன்பவுண்ட் ரூலில் வேறு ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் அதை டெலிட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் த அன்லைசன்ஸ்டு அடோப் ஆப் ஹேஸ் பின் டிசேபிள்டு அப்படின்னு வரக்கூடிய அந்த எரர் மெசேஜை எப்படி உங்கள் பிசியில் ஸ்டாப் பண்ணுறது அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதை போலவே வேறு ஏதேனும் உங்களுக்கு நல்ல காணொளி வேணும்னா நீங்கள் தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் வெப்தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.